Dear friends, புத்தர் கண்டறிந்த விபாசனா என்கிற தியான முறை பற்றி தான் ஓஷோ இந்த வீடியோல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தியானத்தை குழந்தைகள் நம்மை விட எளிதாக சுலபமாக செய்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தலைக்குள் குப்பைகள் கிடையாது என்று அடிக்கடி ஓஷோ சொல்வார். எனவே அந்த அளவிற்கு விபாசனா மிகவும் எளிதான தியான முறை. அதையும் ஓஷோ மிக எளிதாக நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக எளிய நடையில் விளக்குகிறார். இந்த முறையில் 48 மணி நேரத்தில் ஒருவர் ஞானம் அடைய முடியும் என்பது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விபாசனா பற்றிய தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. வாங்க, லெட்ஸ் டைவ் இன். Seek light. ஒளியை தேடுங்கள். ஒளியை அடைவதற்கு உள்ள ஒரே பாதை எப்படி தியானம் செய்வது என்று தெரிந்து கொள்வது ஒன்றுதான். எப்படி மிகவும் விழிப்போடு இருப்பது, எப்படி அறிந்த நிலையில் இருப்பது, how to be aware என்பதுதான் அந்த ஒரே பாதை. புத்தரின் வழி விபாசனா. விபாசனா என்றால் சாட்சியாக இருப்பது என்று அர்த்தம். விபாசனா மீன்ஸ் விட்னஸிங். புத்தர் இதன் மூலம் ஒரு மிகச்சிறந்த கருவியை கண்டுபிடித்து விட்டிருந்தார். அந்த கருவிதான் சுவாசத்தை கவனிப்பது. ஜஸ்ட் வாட்ச் யுவர் breath. சுவாசிப்பது ஒரு எளிமையான இயற்கையான நம்மோடு 24 மணி நேரம் இருக்கக்கூடிய பினாமினன். நாம் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வதென்றால் அதற்கு பெரிய முயற்சி தேவை. திரும்ப திரும்ப ஒரே மந்திரத்தை உச்சரிக்கும் போது we will have to continuously strain ourselves. அந்த உச்சரிக்கும் வார்த்தையையும் மறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. புத்தர் முழுவதும் வித்தியாசமான கோணத்தை கண்டுபிடித்தார். டோட்டலி டிஃபரண்ட் ஆங்கிள். அதாவது சுவாசத்தை மட்டும் கவனிப்பது. ஜஸ்ட் வாட்ச் யுவர் breath. முதலில் மூச்சை உள்ளே இழுக்கிறோம், பிறகு மூச்சை வெளியேற்றுகிறோம். அப்போது there are 4 points to be watched. இதில் 4 இடங்களை கவனிக்க வேண்டும். முதலில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு நமது சுவாசத்தை கவனிக்க தொடங்க வேண்டும். சுவாசத்தை உணர ஆரம்பிக்க வேண்டும். மூச்சு உள்ளே செல்வது முதல் பாயிண்ட். உள்ளே சென்ற மூச்சு ஒரு சிறிய வினாடி, ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நிற்கிறது. அந்த 2வது பாயிண்டை கவனிக்க வேண்டும். பிறகு மூச்சு திரும்பி வெளியே வருகிறது. இந்த 3வது பாயிண்டை கவனிக்க வேண்டும். மூச்சு முழுவதும் வெளியேறிய பிறகு ஒரு ஸ்பிளிட் செகண்ட் நிற்கிறது. இந்த 4வது பாயிண்டை கவனிக்க வேண்டும். பிறகு மூச்சு மீண்டும் உள்ளே வர ஆரம்பிக்கிறது. This is the circle of breath. இதுதான் சுவாச சுழற்சி. இந்த 4 பாயிண்டுகளையும் கவனிக்க முடிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அதிசயத்தை பார்த்து பிரமிப்படைந்து விடுவீர்கள். காரணம், இங்கே மனம் உள்ளே வரவில்லை. The mind is not involved. முதலில் மிகவும் கடினமாக இருக்கும். மனது குறுக்கிடும். பரவாயில்லை, மீண்டும் கவனிக்க ஆரம்பியுங்கள். Again and again go back to watching your breath. கொஞ்சம் கொஞ்சமாக மனதின் குறுக்கிடல் குறைய ஆரம்பிக்கும். எப்போது நம்மால் 48 நிமிடம் நமது சுவாசத்தை தொடர்ந்து கவனிக்க முடிகிறதோ we will become enlightened. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். 48 நிமிடம், இது ஒன்றும் அவ்வளவு கடினமாக இல்லையே என்று நினைக்க தோன்றும். just 48 minutes. ஆனால் உண்மையில் 48 வினாடிகள் கூட நம்மால் இதை செய்ய முடியாது. பல முறை மனது நம்மை திசை திருப்பிவிடும். ஒரு கடிகாரத்தை உங்களுக்கு முன்னால் வைத்து முயற்சி செய்து பாருங்கள். ஆரம்பத்தில் உங்களால் 60 வினாடிகள் கூட உங்கள் சுவாசத்தை கவனிக்க முடியாது. ஜஸ்ட் 60 seconds. இந்த ஒரு நிமிடத்தில் பல முறை தூங்கி விடுவீர்கள். பல முறை நீங்கள் மூச்சை கவனிக்க வேண்டும் என்பதை மறந்து விடுவீர்கள். மண்டைக்குள் ஏதேதோ ஓடிக்கொண்டிருக்கும். வெகு தூரம் போயிருப்பீர்கள். தென் திடீரென்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று உணரும் போது கடிகாரத்தை எடுத்து பார்ப்போம்.
10 வினாடிகள் தான் கழிந்திருக்கும். 10 வினாடிகள் கூட மூச்சு விடுவதை கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இட்ஸ் நாட் அ பிராக்டிஸ், இட்ஸ் அ நாக் என்பது தெரிந்துவிடும். என்றால் அந்த சொற்ப நிமிடங்கள் நீங்கள் விழிப்போடு கவனித்துக் கொண்டிருந்த அந்த சொற்ப கணத்தில் ஒரு எக்ஸ்குசிட் பியூட்டி, ஒரு ட்ரெமண்டஸ் ஜாய், ஒரு இன்கிரெடிபிள் எக்ஸ்டசி இருக்கும். அதாவது அந்த கணத்தை ஒரு முறை ருசி பார்த்த பிறகு திரும்ப திரும்ப அந்த நிமிடங்கள் வேண்டும் என்று நினைப்பீர்கள். You would like to come back again and again. வேறு எந்த காரணமும் இருக்காது. Just for the sheer joy of being there. அதிலிருந்து கிடைக்கும் அந்த அற்புதமான மகிழ்ச்சிக்காக மட்டும் சுவாசத்தை கவனிப்பீர்கள். Remember, யோகாவில் செய்யப்படுவது போல இந்த ப்ராசஸ் கிடையாது. யோகாவில் இந்த ப்ராசஸை பிராணாயாமா என்று சொல்லுவோம். இது முற்றிலும் மாறுபட்ட ப்ராசஸ். இன்ஃபேக்ட் இது அதற்கு நேர் எதிரானது. புத்தர் இதை விபாசனா என்று அழைத்தார். பிராணாயாமம் செய்யும் போது ஆழமாக சுவாசிப்போம். நெஞ்சு வரை காற்றை இழுப்போம். அதிகமான ஆக்சிஜனை உள்ளிழுப்போம். பிறகு அவ்வளவு காற்றையும் அந்த கார்பன் டை ஆக்சைடு முழுவதையும் முடிந்த அளவு வெளியேற்றுவோம். இது ஒரு உடற்பயிற்சி, உடலிற்கு நல்லது. ஆனால் விபாசனாவிற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. விபாசனாவை பொறுத்தவரை உங்களுடைய இயற்கையான சுவாசத்தின் ரிதத்தை மாற்றப் போவதில்லை. நீண்ட ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கப் போவதில்லை. வெளியேற்றும் போதும் சாதாரணமாக மூச்சை வெளியே விடுகிறீர்கள். Let it be completely normal and natural. முழு கான்சியஸ்னஸும் சுவாசத்தை கவனிக்கட்டும். உங்களால் மூச்சு விடுவதை கவனிக்க முடிகிற போது மற்ற விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிக்க முடியும். அதாவது நடக்கும்போது நாம் நடக்கிறோம் என்பதை கவனிக்க முடியும். சாப்பிடும்போது சாப்பிடுகிறோம் என்பதை கவனிக்க முடியும். And ultimately, finally, தூங்கும் போதும் நாம் தூங்குகிறோம் என்பதை கவனிக்க முடியும். நீங்கள் தூங்குவதை உங்களால் கவனிக்கும் நாள் வரும்போது you are transported into another world. நீங்கள் வேறு உலகில் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். உடல் தூங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆனால் உள்ளே ஒரு வெளிச்சம் பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாட்ச்ஃபுல்னஸிற்கு எந்த இடையூறும் வருவதில்லை. It remains undisturbed. Then ஒரு நாளின் 24 மணி நேரமும் there will be an undercurrent of watching. உங்களால் வழக்கம் போல எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். வெளி உலகை பொறுத்தவரை எதுவும் மாறிவிடவில்லை. ஆனால் உங்களை பொறுத்தவரை எல்லாமே மாறியிருக்கும். ஒரு ஜென் மாஸ்டர் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார். அவரை பற்றி கேள்விப்பட்டிருந்த பக்தன் ஒருவன் பல மைல்கள் பயணம் செய்து அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தவன் அவரிடமே, இந்த மடத்தில் இருப்பதாக சொல்கிறார்களே, அந்த மாஸ்டரை நான் எங்கே பார்க்க முடியும் என்று கேட்டான். கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்கிறாரே என்பதால் இவரை ஒரு வேலைக்காரர் என்று எண்ணியிருக்க வேண்டும். உங்களால் ஒரு புத்தரை கிணற்றிலிருந்து நீர் எடுத்துக்கொண்டு போவதையோ தரையை சுத்தம் செய்வதையோ பார்க்க முடியாது. அதற்கு மாஸ்டர் சிரித்துவிட்டு, நான் தான் நீங்கள் தேடி வந்த அந்த நபர் என்று பதில் சொன்னார். அந்த பக்தனால் நம்ப முடியவில்லை. அவன், நான் உங்களை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்வதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொன்னான். மாஸ்டர் அதற்கு, ஞானம் பெறுவதற்கு முன்னால் இதைத்தான் இங்கு செய்து கொண்டிருந்தேன். கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைப்பது, பிறகு விறகு வெட்டுவது என்று இதைத்தான் செய்து கொண்டிருந்தேன். இப்போதும் இதைத்தான் தொடர்ந்து செய்து வருகிறேன். இந்த 2 வேலைகளிலும் கைதேர்ந்த மனிதனாகிவிட்டேன். வா என்னோடு, எனது அடுத்த வேலை விறகு வெட்டுவது, வந்து என்னை கவனி என்று சொன்னார். அந்த மனிதன் அதற்கு, அப்படியென்றால் என்ன வித்தியாசம்? ஞானம் அடைவதற்கு முன்னாலும் இந்த 2 வேலைகளையும் செய்து கொண்டிருந்தீர்கள். ஞானம் பெற்ற பிறகும் இதையே தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். Then what is the difference என்று கேட்டான். அதற்கு மாஸ்டர் சிரித்துவிட்டு, difference is inner. இதற்கு முன்னால், அதாவது என்லைட்மெண்டிற்கு முன்னால் நான்
எல்லா வேலைகளையும் ஒரு தூக்கத்திலேயே செய்து கொண்டிருந்தேன். இப்போது எல்லாவற்றையும் கான்ஷியஸாக விழிப்போடு செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் வித்தியாசம். வேலைகள், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இப்போதும் ஒன்றுதான். அதே வேலைகள் தான். ஆனால் இப்போது நான் அதே மனிதன் கிடையாது. I am no longer the same. இந்த உலகம் அதே உலகம்தான். ஆனால் நான் இப்போது அதே மனிதன் இல்லை. I am not the same. என்னை பொறுத்தவரை உலகமும் அதே உலகம் அல்ல என்று பதில் சொன்னார். The transformation has to be inner. மாற்றம் உள்ளே நிகழ வேண்டும். இதுதான் உண்மையான துறவறம். பழைய உலகம் போய்விட்டது. ஏனென்றால் பழைய மனிதன் அங்கே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.